ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM on 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions for நீட் 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம். எப்போ ஃபார் தி இயர் 2022, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. எஸ் மேம். Chemical evolution in the year 1953 by S.L. Miller and C. Urey. ஸோ இவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் யாரு? மில்லர். ஹால்டேன். ஓகேவா. ஸோ ஹால்டேனோட ஸ்டூடெண்ட் இஸ் யூரி. சரியா. ஸோ இவர் என்ன சொன்னாருன்னா ஹாட் டைல்யூட் சூப்னு ஒன்று சொன்னார். அந்த ஹாட் டைல்யூட் சூப் தான் என்னென்னலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். NH3. குட். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளாஸ்க் 800 degree Celsiusல எதெல்லாம் ஹீட் ஆகுது? CH4, H2, NH3, வாட்டர் வேப்பர். ஸோ இதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் என்னது? அமைனோ ஆசிட்ஸ். ஓகேவா. ஸோ இது ரொம்ப சிம்பிள். வாட்டர் இருக்கு. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டியூபு. இங்கே வந்து எலக்ட்ரோட்ஸ் இன் அ ஃப்ளாஸ்க். அதுக்கப்புறம் கண்டென்சர். அதுக்கப்புறம் end product is what? Water along with organic components. Next, biological evolution தான் என்னன்னு பார்க்கலாம். வேற ஸ்லைட் போலாமா? பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ என்ன சொன்னாங்கன்னா RNA, ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், இதெல்லாம் எப்போவே ஃபார்ம் ஆயிடுச்சு? 3 billion years பேக்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேர் தான் என்னன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ
இந்த தனித்தனி பார்ட்டிகல்ஸ் ஆர் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ். இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்த கொலாய்டல் பார்ட்டிகல் இஸ் அ மேக்ரோ பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து வந்தது தான் என்னது? புரோட்டோபயான்ஸ். புரோட்டோபயான்ஸ். ஸோ புரோட்டோபயான்ஸ்க்கு லிப்பிட் மெம்பரேன் இல்லைன்னா, வித்தவுட் a lipid membrane, அது பேரு கோஅசர்வேட்ஸ். சப்போஸ் இதுக்கு லிப்பிட் கோட் இருந்துச்சுன்னா அது பேரு மைக்ரோஸ்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். புரியலையா? அந்த ஸ்லைடு திருப்பி காட்டு. என்ன புரியல? என்ன புரியலன்னு கேட்டேன். ஸ்லைடு தான் மேம் எனக்கு தெரியல. ஓ சரி சரி. இப்போ ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட். என்ன ஆகும்? இட் டூப்ளிகேட்ஸ். கரெக்டா? டூப்ளிகேஷன் அப்போ there is a sudden change. அப்போ what is formed? Nucleoproteins. Nucleoprotein is covered by lipid coat. இது பேரு protocell. So protocell தான் it is the first formed life. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் லைஃப் வந்து என்னது? நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட் எப்படி இருந்துச்சுன்னா with a naked DNA. So 1.5 years ago தான், million years ago தான் more active organism form ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் பத்தி பார்க்கலாம். வேற ஸ்லைட் போட்டுமா? எஸ் மேம். எஸ் மேம். So first paleontological evidence. Fossil or fossilization. ஓகேவா? என்னது அப்படின்னா the other remains of hard forms of life. ஓகேவா? ஸோ ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னா என்ன அர்த்தம்னா it is the chronological order of என்னது? நம்மளுடைய history, world உடைய history. இந்த geological time scale is divided into 3 important parts: eras, period, எபிக்ஸ். and epoch. ஓகேவா? இப்படிதான் it has been divided. நெக்ஸ்ட் நம்மளுடைய சில இம்பார்ட்டண்டான திங்ஸ்லாம் பார்ப்போம். உல்லி மேமத் எப்படி கண்டுபிடிச்சாங்க? 25,000 years பேக் சைபேரியன் கண்ட்ரியில் உள்ள ஐஸில் இருந்துச்சு.
சைபேரியன் ஐஸ். ஐஸ் ஏஜ்ல உள்ளி மேமத் பார்த்துருப்பல எல்லாரும். Yes, ma'am. இரு, நான் குரூப்ல அனுப்புறேன், சூப்பரா இருக்கும் பார்க்க.